ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியோட ஆஃபீஸ்லேருந்து ரேவதி வீட்டுக்கு வராங்க. அப்போ சாம்டிஸ்வர் வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கும்போது அப்போ ரேவதி வந்ததுமே ரேவதியை அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. இங்கே பாரு ரேவதி, உனக்கு உண்மையிலேயே வந்து அந்த ஆஃபீஸ்க்கு போகிறது உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது என்னம்மா அப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து அங்கே போனதுக்கப்புறமா எனக்கு அந்த எம்டியை பிடிக்காம தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறவு எனக்கு நீங்கள் தைரியம் சொல்லி அனுப்பிவிட்டீங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் கொஞ்சமாட்டு நான் வந்து அவரை பற்றின எல்லாமே வந்து எனக்கு தெரிய வந்தது. அவர் ரொம்பவே நல்லவருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்டோருடைய உயிரை அவர் காப்பாற்றிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் எவ்வளோ நல்லவராக இருந்திருப்பாரு. உண்மையிலே சொல்லப்போனாக்கி நான் கார்த்தியை பற்றி எப்படி பெருமையாக நினச்சிட்டு இருந்தனோ அதே மாதிரிக்கு தாம்மா என்னுடைய எம்டியும் கிட்டத்தட்ட அதே மாதிரிக்கு தாம்மா இருக்காரு அப்படின்னு ரேவதி வந்து சொல்லவும், என்னம்மா என்னாச்சு திடீர்னு இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ சாம்டிஸ்வர் வந்து சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை ரேவதி, சும்மா தான் கேட்டு அப்படிங்கவும் உடனே ரேவதியும் அப்படியம்மான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ சாம்டிஸ்வர் வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவ சொல்கிறது எல்லாம் வந்து குணமும் பார்க்கும்போது கார்த்தியை பற்றி தான் இருக்குது. ஏன்னா கார்த்தியை தவிர கண்டிப்பாக சிவனாண்டிக்கிட்ட இருந்து எங்கள் ரெண்டு பேரையும் யாராலுமே காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ வந்து உண்மையிலே வந்து எம்டியா இங்கே வந்தது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லவும், அது மட்டும் இல்லாமல் அது எப்படி கரெக்டாக அவர் வரக்கூடிய நேரத்தில் தான் நான் வலிக்கி விழுந்தேன். அதே மாதிரிக்கு சூரியகலாவை அங்கே இருக்க வச்சோன்னேன். ஆனால் சூரியகலாவுக்கும் இந்த ஜூஸை குடிச்சதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆச்சுது. அப்போ ஆக மொத்தத்தில் எல்லாம் என்னமோ திட்டமிட்டு நடந்த மாதிரிக்கே இருக்குதுல்ல. அந்த எம்டி வரும்போது நம்மளை பார்க்க விடாம தடுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அதை பற்றியே நினச்சிக்கிட்டே இருக்கவும் அடுத்த நாள் ஆகுது. அப்போ ரேவதி ஆஃபீஸ்க்கு கிளம்பும் போது அப்போ சாமுண்டீஸ்வரி வராங்க. என்னம்மா சொல்லுங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு ரேவதி, நான் உன் கூட உன் ஆஃபீஸுக்கு நான் வரப்போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்னாச்சு அப்படிங்கவும், நான் உன் கூட ஆஃபீஸ்க்கு வர்றது யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஏம்மா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை ரேவதி, சும்மா தான் உன்னோட எம்டியை நான் பார்க்கவே இல்லைல்ல அன்னைக்கு, அதனால தான் இன்னைக்கு உன் எம்டியை நான் ஆஃபீஸ்லேயே பார்த்து நன்றி சொல்லலான்ட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும், உடனே சரிதாம்மா, அது ஏன் இந்த விஷயம் இங்கே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, இப்போ தெரிஞ்சாக்கி நீ இப்போ எதுக்காக போகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்கள் அப்பா ஏதாவது சொல்வார். அதனால தான் தேவையில்லை, நம்ம வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறமே நம்ம சொல்லுவோமே அப்படிங்கும்போது, சரிதாம்மா அப்படின்னு சொல்லவும் உடனே சாமுண்டீஸ்வரி ரேவதியும் கிளம்புறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து சாமுண்டீஸ்வரி வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் பாரு ரேவதி, உன்னுடைய எம்டி ரொம்ப நல்லவரான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம்மா ரொம்ப நல்லவராதாம்மா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது பார்த்தோம்னா வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு வந்துருந்தாங்க. ஆஃபீஸ்க்கு வந்ததுமே ரேவதி வந்து சாமுண்டீஸ்வரிகிட்டே சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் கொஞ்சம் உட்காருங்க, நான் போய் சார்கிட்ட வந்து கேட்டுட்டு வந்துடுதம்மா அப்படிங்கும்போது சரிதான் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரியை உட்கார வச்சுட்டு ரேவதி வந்து கார்த்தியை பார்க்கறதுக்காக வராங்க. உடனே கார்த்தியை பார்த்துட்டு ரேவதி வந்து சொல்கிறாங்க, சார் உங்களை பார்க்கறதுக்காக எங்கள் அம்மா வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கட்டதுமே கார்த்திக்கு தூக்கி வரி போடுது. என்ன சொல்லிட்டு இருக்கிற, உங்கள் அம்மா வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் சார், எங்கள் அம்மா வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. நீங்கள் வீட்டுக்கு வரும்போது எங்கள் அம்மா உங்களை பார்க்கலைலாம், அதனால உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இங்கேயே வந்திருக்கிறாங்க, அவங்கள நான் அழைச்சிட்டு வரட்டுமா அப்படிங்கும்போது, உடனே கார்த்தி வந்து ஐயோ அவங்க நம்மளை மேலே சந்தேகப்பட்டு தான் அவங்க வந்திருக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கவும், எங்கள் பாருக்கா ரேவதி, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, அதை முடிச்சுக்கிட்டு நான் வந்துடுறேன், அது வரைக்கும் அவங்கள கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு அப்படிங்கும்போது, சரிதான் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா ரேவதி போகிறாங்க. அடுத்தது சாமுண்டீஸ்வரி வந்து என்னாச்சு ரேவதி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா அவருக்கு ஒரு மீட்டிங் இருக்குதா, அதை முடிச்சுக்கிட்டு உங்களை சந்திக்கிறேன்னு சொன்னாருமா, அது வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கும்போது, அதனால என்ன எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி உட்காந்துருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா கார்த்திக் வந்து என்ன பண்ணதுனே தெரியல. அப்போ வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட எம்டின்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து காட்டினாங்களா, அவருக்கு கார்த்திக் வந்து ஃபோன் பண்ணவும், அவர் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபோனே எடுக்கல. ஐயோ என்னது இந்த நேரம் பார்க்க ஒரு ஃபோன் எடுக்காமல் இருக்காரு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப பண்ணவும், அப்போ ஒரு கட்டத்தில் ஒரு ஃபோன் எடுத்துருந்தாரு. சொல்லுங்க கார்த்திக் என்னாச்சு அப்படிங்கும்போது, எங்கள் அத்தை வந்து சந்தேகப்பட்டு திரும்பவும் வந்து இருக்கிறாங்க, நீங்க இங்க வர முடியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்படியா நான் கொஞ்சம் முக்கியமான வேலையில் இருக்கிற, கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணுவீங்களா, கண்டிப்பா நான் வந்துருது அப்படின்னு சொல்லும்போது, உடனே எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லவும் அவரும் சரி அப்படிங்கிறாரு. அடுத்ததான் அங்க பார்த்தோம்னா வந்து இங்க சாமுண்டீஸ்வரி தான் காட்டுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி வந்து நினைக்கிறாங்க, எவ்வளவு நேரம் ஆனாலும் சரிதான், அந்த எம்டியை இன்னைக்கு நான் பார்க்காம போக போறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்ததான் பார்த்தோம்னா எம்டியா நடிச்சாங்களா அவர் வந்துருந்தாரு. அப்போ வந்து உடனே நீங்க பின்பக்க வாசலோட வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லவும் அவரும் வந்து அதே மாதிரிக்கு வந்துருந்தாரு. அடுத்ததான் பார்த்தோம்னா அவங்க கார்த்தி வந்து ரேவதியை கூப்பிட்றாங்க, ரேவதி உங்கள் அம்மாவை வர சொல்லுங்க அப்படிங்கும்போது, உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா எம்டி உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாருமா, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து சாமுண்டீஸ்வரி சரின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ ரேவதி நீயும் வா அப்படிங்கும்போது, இல்லைம்மா எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, அதனால நீங்களே போய் பாருங்க அப்படிங்கும்போது, உடனே சாமுண்டீஸ்வரி சரின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. வரும்போது பார்த்தோம்னா அவங்க சாமுண்டீஸ்வரி ஏற்கனவே பார்த்தாங்களா அந்த எம்டி தான் உட்காந்துருக்கவும், என்ன மேடம் என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லை சார் நீங்கள் வீட்டுக்கு வரும்போது வந்து நான் இல்லை அதுக்காக தான்
உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்து அப்படின்னு சாமுண்டீஸ்வரி அவரே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவரா நம்ம ஏதாவது என்னையும் என் பொண்ணையும் சிவனாண்டிகிட்ட இருந்து காப்பாத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தேகமா சாமுண்டீஸ்வரி பார்த்துக்கிட்டே இருக்கவும், என்ன மேடம் என்ன ஆச்சுது, என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சிவனாண்டிகிட்ட இருந்து எங்கள் 2 பேரையும் காப்பாற்றிங்களா, அதனால தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்ட்டு நான் இருந்தேன். ஆனால் வீட்டுக்கு வரும்போது நான் இல்லாமல் போயிட்டேன், அதனால தான் அங்கே வந்தேன் அப்படிங்கவும், அப்படியா அதனால என்ன பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. ஆனாலும் சாமுண்டீஸ்வரிக்கு குழப்பமாவே இருக்குது. அப்போ ரேவதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னம்மா பார்த்துட்டீங்களா அப்படிங்கும்போது, பார்த்துட்டேன் ரேவதி, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கீழே காரில் ஏறதுக்காக வராங்க. அப்போ பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபோன் வரவும், அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து ஃபோன் பேசிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே கார்த்தி வந்துருந்தாங்க. வந்ததுமே அவருக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லவும் அவரும் பரவாயில்ல கார்த்தி அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா கார்த்தி வந்து சாமுண்டீஸ்வரி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கார்த்தியும் அந்த எம்டியா நடிச்சாங்களா அவங்க 2 பேருமே வராங்க. அப்போ கார்த்தி காரில் ஏறுறத பார்த்துருந்தாங்க. சாமுண்டீஸ்வரி பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது கார்த்தி அங்கேருந்து வாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும், அப்போ ஆக மொத்தத்தில் இவன் நம்மகிட்ட நடிச்சிருக்கிறான், நாடகம் போட்டு நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சுது, அப்போ இவன் தான் அந்த ஆபீஸில் எம்டியா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரிக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. அடுத்ததை பார்த்தோம்னா வந்து சாமுண்டீஸ்வரி ஒளிஞ்சிக்கிடவும் கார்த்தியும் அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து நினைக்கிறாங்க, நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சுது, இந்த கார்த்தி தான் இங்கே எம்டியா இருந்துட்டு இருக்கிறான். ஆக மொத்தத்தில் ரேவதி பார்க்கும்போது அவன் இருக்கிறான், நான் பார்க்கும்போது வேற ஒரு ஆளை எம்டியா நடிக்க வச்சிருக்கிறான், அதனால தான் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு நம்மளை வெயிட் பண்ண வச்சுட்டு இந்த மாதிரிலாம் நாடகம் போட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நினைக்கவும் சாமுண்டீஸ்வரி அடுத்தது கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே என்னது அத்தை நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நினைக்கவும், சொல்லுங்க அத்தை அப்படிங்கிறாங்க. என்ன சும்மா அத்தனை கூப்பிட்டு இருக்காத, உன்னை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஃபோனில் பேச முடியாது, நேரில் தான் பேசணும், உன்னை சந்திக்கணும் அப்படிங்கும்போது அதனால என்ன வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு இடத்த சொல்லவும் உடனே அதே இடத்துக்கு சாமுண்டீஸ்வரியும் அங்கே வந்துருந்தாங்க. கார்த்தி அங்கே வராங்க. வந்ததுமே கார்த்திகிட்ட கேட்குறாங்க, டேய் நல்லா நீ வந்து என்னையும் என் பொண்ணு ஏமாத்திட்டு இருக்கிறியா, நீ தான் வந்து ரேவதியோட ஆபீஸில் எம்டியா இருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க, நீ ஆள் மாறாட்டம் பண்ணி நடிச்சிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கார்த்தி ஐயோ எல்லா விஷயமே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கவும், அப்போ உடனே வந்து கார்த்திக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. இப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இன்னைக்கு உன் ஆபீஸ்க்கு வந்தேன், நீ ஆள் மாறாட்டம் பண்ணினதையும் கீழே நீ வந்து அவர் கூட பேசிக்கிட்டு நீ காரில் ஏறினது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தாண்டா இருந்தேன் அப்படின்னு சொல்லவும், ஆகா இவங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும், என்னை நம்ப வச்சு நீ ஏமாத்திட்டேலா, அதாவது ரேவதியோட ஆபீஸில் நீ தான் எம்டியா இருக்கிற, அவளுடைய மனசை மாத்திடலான்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டிருக்கிறீங்களா, நான் அப்பவுமே சந்தேகப்பட்டது சரியா போச்சுது, சிவனாண்டி கிட்ட இருந்து என்னையும் ரேவதியும் நீ தான் காப்பாத்திருப்பேன்னு சொல்லி நினைச்சேன், அதே மாதிரிக்கு தான் நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே கார்த்தியும் சொல்றாங்க, ஆமாத்த நீங்க சந்தேகப்பட்டது எல்லாமே உண்மைதான், நான் தான் வந்து ரேவதியோட ஆபீஸ்ல எம்டி அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே சாமுண்டீஸ்வரிக்கு வந்து என்ன பண்ணுதுன்னு தெரியல, நான் ரேவதி கிட்ட சொல்றேன் அப்படிங்கிறவும், தாராளமா நீங்க சொல்லிக்கிடுங்க, ரேவதி கிட்ட வந்து நான் தானே உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஆனா நீங்க தாராளமா சொல்லுங்க என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டதுமே சாமுண்டீஸ்வரிக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல, நம்ம ஒரு இக்கட்டான நிலைமையில மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைக்கவும், இப்ப என்ன பண்றதுக்கு, ரேவதியை ஆபீஸ்க்கு போக வேண்டாம்னு சொன்னாக்கி அவளுக்கு நம்மளை வந்து போக விடாம தடுக்கிறான்னு சொல்லிட்டு சந்தேகம் வரும். அடுத்தடுத்து அவ கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டு இருப்பா. இப்ப எப்படி நம்ம சமாளிக்க போறோமோ தெரியல, என்ன பண்றதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. இந்த விஷயம் மட்டும் ரேவதிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான், இப்ப என்ன பண்றதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி அடுத்தது என்ன முடிவு எடுக்க போறாங்க, கார்த்தி தான் வந்து ரேவதியோட ஆபீஸ்ல எம்டியா இருக்கிற விஷயம் சாமுண்டீஸ்வரி கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதனால அடுத்தது என்ன நடக்க போகுது, அதே மாதிரிக்கு கார்த்தியும் வந்து சாமுண்டீஸ்வரி நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.